லாரி போகிற பாதை. வள்ளியூர் மடத்துக்காடு. இது வெறும் தரையாக இருக்கும்போது இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சு 2 பொருள் பாயிண்ட் கொடுத்தோம். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ பசுமையாக பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் கொடுத்த 2 பாயிண்ட்டும் நல்ல தண்ணி. மேலும் வேறு ஒரு இடத்துல பாயிண்ட் பார்க்குறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. எல்லா இடமும் இப்படி பசுமையாக ஆகணும். வள்ளியூர் மடத்துக்காடு. முதல் ஸ்கேனு இது. இப்போ போட்டது நம்ம கொடுத்த ரிசல்ட் படி கரெக்டாக வந்துச்சா? 10 அடி 10 மாலை முன்ன பண்ண கண்டிப்பாக வரும். எதிர்பார்த்தோட கொஞ்சம் குறவு. இப்போ நான் ரொம்ப குறைவாக தான் எதிர்பார்த்தேன். கம்ப்ரஸர் தானே ஓடுது. ஒன்று சப்பு ஓடுது. நான் கம்ப்ரஸருக்குன்னு தான் விட்டு சொன்னேன். செங்கல் ஏரியா செழிப்பு தான். ஆமாம், கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அந்த 2 பாயிண்ட்டும் கொடுத்தது. இங்கே கம்ப்ரஸரில் தான் மேக்ஸிமம் போட முடியும். இங்கே புகை அடங்கினாலேயே அதை வச்சே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்களே. இங்கே கணக்கில்லாத தடவை இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். புகை போர்வெல் போடும்போது புகை அடங்கினாலே போதும், அதை வச்சு கம்ப்ரஸர் வச்சு விவசாயம் நடக்குங்க. பெரிய ஓடாது. இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தோம்ல, அது என்னாச்சு உங்களுக்கு? போடல சார், இந்த இன்னைக்கு இன்னும் போடலையா? டெஸ்ட் பண்ணணும். அப்படியா? நீங்கள் அது எனக்கு ரிசல்ட் சரியாக தரல. ஆமாம், சரியில்லாத ரிசல்ட்டு. இது மாட்டு பண்ணையாக வச்சுருக்காங்க. மாட்டு பண்ணி முதல்ல வச்சுருந்தா இப்போ வளர்க்கலை. இப்போ மாட்டு வளர்க்கலை. கண்டுட்டு பிடிச்சி விடுங்க. 2 வருஷம் தானே ஆகுது. 2 வருஷம் தானே ஆகுது. அது அவங்க கூட இடம் பழைய இடம். நமக்கு அவனுக்கு முதல் ஸ்கேனில் இந்த 15 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. இது இயற்கையான உள்ளபடியான ரிப்போர்ட்டு. வேறு போர்வெல்லாம் பைப்லைன் எப்பிட்டு எதுவுமே இல்லை. ஒரு 350 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம், அவ்வளோதான். இது தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன். இந்த ஏரியாவில் பாறையப்பு, அதாவது நிலத்தடி நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு. அதனால் வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். ஏற்கனவே இவங்க இடத்த இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெறும் தரையாக கிடந்த இடம். 2 பொருள் பாயிண்ட் உருவாக்கின பிறகு இப்படி பசுமையாக்கியிருக்காங்க. இப்போ இந்த கவர் பண்ணாத ஏரியா, இந்த இடம் இப்போ முன்னாடி வாழை இருந்துச்சு, இப்போ வாழை இல்லை. அதுக்கு தண்ணி தேவைக்காக பார்க்க வந்திருக்கு. இந்த ஸ்கேன் முடிஞ்ச உடனே திரும்ப அந்த லைனுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இது திருக்குறுங்குடி மடத்துக்காடு, வள்ளியூர் பொத்தை. இங்கே பலமுறை வந்திருக்கேன். பலருக்கு இங்கே தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கு. சிலருக்கு போர் போட வேண்டாங்கிற பரிந்துரை தான். ஏன்னா அவ்வளோ கடினமான பாறை அமைப்பு. இங்கே மண் வளம், அருமையான மண் வளம். நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவு. காரணம் குறைவான மழை அளவு. இது தெற்கு நோக்கி 3வது ஸ்கேன். இதில் ஒரு 400 அடி ஆழ போர்வெல் போட்டு பெயிலாகி கிடக்கு. அதையும் இங்கே இணைச்சி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த போரை ஆழப்படுத்தலாமா, அதில் என்ன தன்மை இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம். ஒன்று மேலூத்து 75 மீட்ரு, இன்னொன்று 100 மீட்டருக்கு கீழே இருக்குது, 150 மீட்ரு போல். ஸோ 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் 2வது ஸ்கேனில். இது 4வது ஸ்கேனு. 3வது ஸ்கேன் அவங்க போர்வெல் போட்டிருந்தது, ஆல்ரெடி 400 அடி ஆழ போர்வெல் போட்டிருந்த அந்த இடத்துடைய 3வது ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையலை. நாலாவது ஸ்கேனில் பாயிண்ட்டே வரல, அதில் அடையாளம் வைக்கலை.
இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது ஃபைனல் ஸ்கேன் இந்த ஏரியாவில். இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அண்ணனையே போட்டுல சொன்னான் ஒரு நாள் ஏதோ கேட்டேன். இது அதே இடத்துல 6வது ஸ்கேன். குமாரன் என்ன கேட்கல. 5வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான இடம் அடையாளம். ஆனால் அதில் ஒரு கம்ப்ரஸர் மோட்டர் உள்ள போர்வெல் ஓடுது, ஒரு பொருள் ஃபெயிலியர் ஆகி சும்மா இருக்குது. அதே பகுதியில் நம்ம திரும்ப போர்வெல் போடுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. இது வேறு ஒரு பகுதியில் இது முதல் ஸ்கேனு. அதில் பாயிண்ட் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில். இது 2வது ஸ்கேனு. இந்த பகுதியில் மொத்தம் 6 ஸ்கேன் எடுத்திருக்கு. இந்த 2வது ஏரியா பகுதியில், இந்த மடத்துக்காடு பகுதியில். இதில் 2வது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது முதல் ஏரியாவினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு ரொம்ப சுமாரான ஒரு வெடிப்பு, பாறை வெடிப்பு இருக்குது. இது 2வது ஸ்கேனில் உள்ள ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. இது 3வது ஸ்கேனு. இதில் வந்து ஆல்ரெடி 2 பொருள் போட்டிருக்காங்க. இது 4வது ஸ்கேன் அடையாளமே வைக்கலை. 5வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் வருது. 5வது ஸ்கேனு அந்த 3வது ஸ்கேன் பகுதியில் 2 போர், ஒரு போர் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபெயிலியரு, ஒரு போர் கம்ப்ரஸர் ஓடுது. ரெண்டாவது ஏரியாவில் வந்து 6 ஸ்கேன் பார்த்ததில் அந்த 2வது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் உயிரோட்டம் இருக்குது. மீதி எல்லாமே எதுவுமே பாயிண்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள பாயிண்டாக இல்லை. திருக்குறுங்குடி மடத்துக்காடு என்றாலே மழைப்பொழிவு குறைவான இடம், ஆனால் அதிக பயன்பாடு உள்ள பகுதி. விவசாயம் அதிக அளவில் நடக்குது. மழைப்பொழிவு அதிகம் இருந்தால் மட்டும்தான் இங்கே அதிக தண்ணீர் வளம் கிடைக்கும்.